பிக் பாஸ் வீட்டில் ஹோட்டல் டாஸ்க் பயங்கரமாக போயிட்டுருக்கு. அதில் சண்டை போட்டு சம்பளம் கேட்குறாங்க சாண்ட்ரா. பிக் பாஸ் வீட்டில் இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். பிக் பாஸ் சீசன் 9 இந்த வாரம் ரொம்ப பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் போகிற காரணமே வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் வீட்டுக்குள்ளே வந்ததுமே அவங்க இப்போ பழைய போட்டியாளர்களை ஏதாவது சொல்ல, அவங்களோட குறைகளை கண்டுபிடிச்சு சொல்ல, நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு பேச, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்ம பார்த்துருந்தோம். அந்த வகையில் பிக் பாஸ் வீடு அப்படின்னாலே எப்பவும் ரொம்ப பரபரப்பாக தான் இருக்கும். பரபரப்பு குறைவாக இருந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வைல்ட் கார்டு போட்டியாளர்கள் வந்ததுமே பரபரப்பு அதிகமாயிருச்சுன்னு சொல்லலாம். ஸோ எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் ஹோட்டல் டாஸ்கை வச்சு பழைய போட்டியாளர்கள் 3 பேரை வீட்டுக்குள்ள அனுப்பி இந்த நிகழ்ச்சியை இன்னும் சுவாரஸ்யமாக்கி இருக்காங்க. அந்த வகையில் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இதுவரைக்கும் நந்தினி, பிரவீன் காந்தி, அப்சரா, சிஜே, ஆதிரை, கலையரசன் இவங்க எல்லாருமே எவிக்ட் ஆயிருக்காங்க. அந்த வகையில் ஒவ்வொரு வாரமா வெளியேறி இருக்காங்க. பிக் பாஸ் வீடு களை இழந்துருச்சு அப்படின்னு சொல்லி விறுவிறுப்பாக்க தான் வைல்ட் கார்டு போட்டியாளர்கள் உள்ள வந்திருக்காங்க. இப்போ இந்த போட்டியாளர்கள் 50 அல்லது 60 நாளுக்கு மேல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. இப்போ உள்ள வந்திருக்க பிரஜின், சாண்ட்ரா, அமித், திவ்யா கணேஷ் இவங்க நல்லாவே விளையாண்டுட்டு இருக்காங்க. சொல்ல போனா போட்டியாளர்களை பயங்கரமா கேள்வி கேட்டு விளையாட்டை இன்னும் சுவாரஸ்யப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில திவ்யா அவங்களுக்கும் பார்வதி அவங்களுக்கும் அடிக்கடி மோதல் வந்துகிட்டே இருக்கு, வெடிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த நிலையில ஹோட்டல் டாஸ்க்குக்காக பிரியங்கா அவங்களும், தீபக் அவங்களும், மயூரி அவங்களும் வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க கெஸ்டா. இவங்க கிட்ட பார்வதி தன்னோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் சாண்ட்ராவை அழைச்சி பிராங்க் செய்ய சொல்லி ஒரு டாஸ்க் கொடுத்திருக்காங்க. அதனால அவங்க வீட்டுல இருக்க மற்ற ஹவுஸ்மேட் கிட்ட சண்டையிடுற மாதிரி டாஸ்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹோட்டல் டாஸ்க் பண்ணாம சம்பளம் கேட்டு டாஸ்க் பண்ணாம அவங்க இந்த மாதிரி பண்றது கோவத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஸோ சாண்ட்ரா அவங்க இப்படியெல்லாம் பண்ணது பாத்தீங்கன்னா போட்டியாளர்களுக்கு கோவத்தை ஏற்படுத்தி இருக்கு. டாஸ்க் ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடியே பிராங்க் பண்ணி வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரையுமே பயங்கரமா இன்னுமே ட்ரிகர் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. அப்படி இன்னைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கு. இந்த டாஸ்க்ல மறுபடியும் திவ்யா அவங்க கூட தான் எல்லாருக்குமே சண்டை வந்துட்டு இருக்கு. சபரி அவரும் இன்னைக்கு திவ்யா அவங்க கூட பிரச்சனை வந்துருச்சு. எனக்கு இந்த ஸ்டாரே வேண்டான்னு சபரி அவரு சொல்ல, திவ்யா அவங்க வாக்குவாதத்துல ஈடுபட ஒரே பிரச்சனையா இருக்கு. எது எப்படியோ இந்த ஒரு டாஸ்கை வச்சு வீட்டுக்குள்ள இருக்க எல்லா முகத்திரையும் வெளியே கொண்டு வந்துட்டாங்க. சொல்ல போனா பயங்கரமா போட்டியும் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அடுத்தடுத்து என்ன நடக்குமோ, இந்த வாரம் யாரு வெளியே போக போறாங்களோ அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஒரு சிலர் ஆரோரா அவங்க தான் வெளியே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எதிர்பாராததை எதிர்பார்க்கலாம். என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.